இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபைல்ல இருக்க வேரியபிள்ஸ் இல்ல ஃபங்ஷன இன்னொரு ஃபைல்ல ரீயூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுல 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் இருக்கு. ஒண்ணு நேம்ட் எக்ஸ்போர்ட், இன்னொன்னு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். நேம்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னா, எந்த நேம்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோமோ, சேம் நேம்ல தான் நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். வித் பிரேசஸ் வச்சு பண்ணுவோம். கர்லி பிரேசஸ் வச்சு பண்ணுவோம். அண்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம எந்த நேம்ல வேணா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் பட்டன் அப்படின்றத எழுதிக்கிறேன். அதுக்குள்ள பட்டன் டேக் எழுதி கிளிக் மீ அப்படின்றத ஒரு பட்டன் மட்டும் சும்மா ஒரு சாம்பிளுக்கு எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்றேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். இதுதான் டிஃபால்ட் இன்புட். நேம்டு இன்புட்னா என்னன்னா, எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் பட்டன் கலர் இஸ் ஈக்குவல் டு சும்மா ப்ளூன்னு கொடுக்குறேன். இதுதான் நேம்டு இன்புட். இது எப்படி இன்னொரு ஃபைல்ல அக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்றேன். ஸோ அது நம்ம என்ன நேம்ல வேணுமோ பண்ணிக்கலாம். பட்டன் 1ன்னு பண்ணிக்கிறேன். நேம்டு எக்ஸ்போர்ட் நம்ம கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணி பண்ணணும். என்ன கொடுத்தோமோ, என்ன நேம் கொடுத்தோமோ சேம் நேம்ல தான் நம்மளால பண்ண முடியும். அண்ட் தென் இந்த பட்டன் அப்படின்ற டேக் இங்க கொடுத்துக்கிறேன். பட்டன் கலர் அப்படின்ற வேரியபிள் இதுல பிரிண்ட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட்.